இருக்கிறாங்க. சென்னை அணி, நம்ம சுகன் சொல்லிட்டு ஒரு ஐடியா, அது இல்லாமல் நம்ம சேலம் அணி, இவங்களாம் வரவேற்றாங்க. இது வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டு உங்களோட கருத்து என்ன மக்களுக்கு? சில்வர் பீச்சில் இருக்குது போல் இந்த இடம். என்ன கோட்டை இது? செண்டேட்டு கோட்டை. செண்டேட்டு கோட்டை உண்மையிலே நல்லா இருக்குது, உள்ள த்ரில்லிங்காக இருக்குது. எல்லாருமே வந்து இங்கே சில்வர் பீச் கடலூர் வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக சுற்றி பார்க்க வாங்க. நிறைய ரெடி பண்ணி போய் பார்த்தீங்களா? கோட்டை உள்ளே போனதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது, பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த காலத்து கோட்டை 1608 கட்டப்பட்ட கோட்டை இது. பேய் பார்க்கணும், பூதம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்துருங்க, ஜாலியாக இருக்குது, உள்ள த்ரில்லிங்காக இருந்தது. இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு தெரியல, டைம் போனதே தெரியல, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கோட்டை உள்ள. நம்ம கடலூரில் பிறந்தேன், ஆனால் இந்த கோட்டை இருக்கிறது எனக்கு தெரியாது. உங்களால் தான் அந்த கோட்டையை பார்த்தேன். சென்ட் டேவிட் கோட்டை நல்லா இருக்குது. இதில் என்ன பெருமைப்படக்கூடிய விஷயம்னா, நம்ம முன்னோர்கள் வந்து கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு ஒரு கல்லையும் பார்க்கும்போது அந்த அவங்களுடைய உழைப்பும் அந்த கட்டமைப்போட ஒரு தெளிவும் தான் தெரியுது. இன்றைக்கி 1000 இன்ஜினியர்கள் இருக்காங்க, அவங்களால முடியாத கூட நம்ம முன்னோர்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய திறமைக்கு பாராட்டுற மாதிரி இது வந்து நம்ம கடலூர் சில்வர் பீச் பக்கத்தில் இருக்குது. இந்த சென்ட் டேவிட் கோட்டை 1608 கட்டியிருக்காங்கல்ல, இது வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணுன்றது எங்களுடைய கருத்து. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அணி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் சில்வர் பீச் பக்கத்தில் இருக்குது பாருங்க. என்ன போனீங்களா? கோட்டை உள்ள பயமாக இருக்கு. ஐயோ த்ரில்லாக இருந்துச்சுப்பா. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது